கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 5வது வசனம். ரோமர் 16:5, ரோமன் 16:5. அவர்களுடைய வீட்டில் கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். அகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகிய என் பிரியமான எப்பனேத்தை வாழ்த்துங்கள். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அக்கிலாவும் பிரிஸ்கில்லாவையும் நீங்க அவர்களை பற்றி இது பண்ண வாழ்த்துங்கள், அவங்கள நீங்க பார்த்துவங்கன்னு சொல்லிட்டு அவங்க எனக்காக தங்கள் ஜீவனையும் கொடுக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அது மாத்திரமில்ல, மீதி எல்லா புறஜாதி சபைகளையும் போய் அவங்க பேசுனதுனால ஒரு பெரிய காரியம் உண்டாச்சு. அதனால அவங்க எல்லாம் அவங்கள வாழ்த்துறாங்க, அவங்களுக்கெல்லாம் நன்றி உள்ளவங்களா இருக்கிறான்னு சொல்லிட்டு இப்ப இன்னொரு காரியம் சொல்றாரு, அவங்க வீட்டுல கூடி வருகிற சபையும் வாழ்த்துங்க. அப்ப நீங்க பாருங்க, அகிலா பிரிஸ்கில்லா தங்களுடைய சொந்த வீட்டையும் திறந்து அதுல போதிப்பதற்கும் ஐக்கியம் வளர்வதற்கும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவர்களுடைய சீஷர்களா மாற்றக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஏன்னா ஆதி திருச்சபை என்ன பண்ணாங்க, எல்லாருடைய வீட்டிலையும் கூடி ஜபிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அப்ப அங்க பார்க்கும்போது எப்படி கொரிந்தில அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை பார்க்கிறோம். அப்புறம் எபேசு சபையில பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 16-19, ரோமாபுரியில இங்க பார்க்கும்போது அங்கேயும் அவங்க வீட்டுல நடக்கக்கூடிய ஒரு காரியம். அப்ப அவங்களுடைய வீடு எப்பவுமே கர்த்தருக்கென்று உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். அதனால இங்க பார்க்கும்போது ஒரு வீட்டுக்கு ஒருத்தவங்களை வரவேற்று அவங்க வீட்டுல வச்சு பாட சொல்லி கொடுக்கறது, கர்த்தரை பத்தி சொல்லி கொடுக்கறதுங்கிறது அங்க வேற வழியே கிடையாது. அதை அழகா செஞ்சாங்க. இது அவங்களுடைய ஆவிக்குரிய கடமையை நிறைவேற்றுவதை பார்க்கிறது. அது மாத்திரமல்ல, ரோமாபுரியில உள்ள ஆட்சி செய்யக்கூடிய அரசு கிறிஸ்தவர்களை தேடி கொலை செய்யும் போதும் இவங்க வீடு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான காரியமாக இருக்கிறது. பவுலுக்கு ஊழியத்துக்கு அவங்க இது பண்றாங்க. அது மாத்திரமல்ல, தங்கள் வீடையே ஒரு காரியமாக உபயோகப்படுத்துறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அருமையா கிருபையா அவங்க இருக்கிறாங்க. அடுத்து இன்னொரு ஆளு சொல்றாரு, என்ன முதற் பலனாகிய எப்பனேத்து. எப்படி முதற் பலனாகிய எப்பனேத்து? அது யாரு? என் பிரியமான. எப்படி பாருங்க, எவ்வளவு ஒரு அன்பு, எவ்வளவு ஒரு எமோஷனல் கனெக்ட் பாருங்க. நான் அவங்க இருதயத்துல வைத்திருக்கிறேன் எப்படின்னு சொல்லக்கூடியதான். இவர் மேல ஏன் இப்படி ஒரு காரியம்னா, இவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆசியா மைனர்ல போகும்போது முதலாக கர்த்தரை தெரிந்து கொண்டவர். அப்ப முதலா தன்னுடைய ஊழியத்துல ஒரு பலனை பார்த்தபோது, அதனால அவருக்கு என்ன இருக்கு, ரொம்ப அழகா நேர்த்தியா யோசிச்சு பாக்குறாரு. எவ்வளவு அருமையான ஒரு காரியம். அப்ப என்ன, முதலாக தான் இவ்வளவு போராடி இவ்வளவு காரியங்கள் செய்யும் போது கர்த்தரை தெரிந்து கொண்ட அந்த எப்பனேத்து என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இதே மாதிரி 1 கொரிந்தியர் 16-15 பார்க்கும்போது அகாயாவுல முதற் பலனாகிய ஸ்தபனாசை பத்தி சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப முதலாவது ரட்சிக்கப்பட்டவங்க அப்படிங்கிறதும் அவருக்கு இருக்கு, அவங்களையும் வாழ்த்துகிறார். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? மீது எல்லாத்தையும் காட்டிலும் நான் இன்னைக்கு செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம எல்லாரும் நம்மளுடைய வீடுகளை திறந்து நம்ம வீடுகள் கர்த்தரை பற்றி சொல்லி கொடுப்பதும், கர்த்தருக்கென்று ஒரு ஒரு ஆராதனை கூடமாக மாற வேண்டியது மிக மிக அவசியங்க. நீங்க முதல்ல உங்க சபைக்கு போய் உங்க சபையில கர்த்தரை ஆராதிக்கிறீங்க, சபையில நீங்க ரொம்ப இன்வால்வா இருக்கிறீங்கிறத காட்டிலும் உங்களுடைய வீட நீங்க இயேசு கிறிஸ்துவனுடைய நாம மகிமைக்காக நீங்க திறக்கக்கூடியவங்களா. ஏன்னா பிரிஸ்கில்லா அகிலா அவங்களுடைய ஊழியம் என்னன்னா, அவங்க எங்கேயோ ஒரு சபையில உள்ள ஒரு பிரசங்க பீடம் மாத்திரம் இல்ல, அவங்க வீடே ஒரு ஜெபத்திற்காகவும் மக்கள் கூடி ஐக்கியமா இருப்பதற்காகவும் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்காகவும் சீஷர்களை உருவாக்குவதாகும். அதே சமயத்துல ரோமாபுரி பேரரசு அவங்களுக்கு எதிராக செய்யும் போது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியதாகவும் மற்றவர்களை வாழ்த்தக்கூடியதாக. அப்ப என்னன்னா, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்னவா இருக்கணும், உங்களுடைய என்ன பார்க்கணும், உங்களுடைய பொதுவான வாழ்க்கைக்கும் ரெண்டும் ஒன்னா இருக்கக்கூடியதாக. அப்ப நீங்க உங்களுடைய வீட்டுல கிறிஸ்து மகிமைப்படுகிறாரா?
யோசிச்சு பாருங்க. ஏன்னா அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் முதலாய் ரட்சிக்கப்பட்ட எப்பனேத்த நினைக்கிறாரு. அது மாத்திரமில்ல, அகாயாவில முதலா முதற் பலன் நினைக்கிறாரு. அப்ப என்ன, தன்னுடைய வீட்டை திறந்து நீங்க கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போது என்ன ஆகும்னா, நீங்க தேவ நாமத்துக்கு என்று வாழக்கூடியவங்களா இருப்பீங்க. அப்ப அங்க வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, கர்த்தருக்கு என்று வரும்போது நீங்க அதனுடைய பலனையும் காணக்கூடியவர்களா இருப்பீர்கள். செய்வோமா? வல்ல பிதாவே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வீடுகளை அதாவது கிறிஸ்து மகிமைப்படும்படியாக ஒரு உபசரிப்பு கூடமாய், ஒரு ஜெப கூடுகையாய், சீஷர்களை உருவாக்கக்கூடிய ஒரு பட்டியலாய் மாற எங்கள் தேவன் இவர்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தை சந்திப்போம். குட் நைட்.